ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டி ஸ்டேக். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபங்க்ஷனில் பெராம்ஸ் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறது பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஃபங்க்ஷனில் பெராம்ஸ் கொடுக்காம நார்மல் ரீட் அண்ட் ரைட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் பெராம்ஸ் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், ஸ்டே டியூன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபங்க்ஷனில் உள்ள ரீட் ஃபங்க்ஷன், ரைட் ஃபங்க்ஷன் ரெண்டையுமே பெராம்ஸ் கொடுத்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ரைட் ஃபங்க்ஷன்னா கான்ட்ராக்டுக்கு நம்ம டேட்டா சென்ட் பண்ணுவோம், அந்த டேட்டாவை கான்ட்ராக்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ரீட் ஃபங்க்ஷன்னா கான்ட்ராக்டில் இருக்க டேட்டாவை அந்த ஃபங்க்ஷன் மூலமாக ஆக்சஸ் பண்ணி நம்ம கெட் பண்ணிக்கிறது ரீட் ஃபங்க்ஷன். இப்போது நான் இங்கே உங்களுக்கு என்ன பண்ணி காட்ட போகிறேன்னா, இங்கே வேல்யூன்னு இருக்க இந்த ஸ்டேட் வேரியபிள் டிஃபால்ட்டாக 0ன்னு இருக்கும். இந்த அப்டேட் வேல்யூ ஃபங்க்ஷன் மூலமாக அந்த வேல்யூக்கு புதுசாக ஒரு வேல்யூ நான் செட் பண்ண போகிறேன். இந்த அப்டேட் வேல்யூங்கிற ஃபங்க்ஷன் ரைட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே அப்டேட் வேல்யூங்கிறது இந்த ஃபங்க்ஷனோட நேம். இந்த எக்ஸ்டர்னலுங்கிறது விசிபிலிட்டி மாடிஃபயர். நம்ம விசிபிலிட்டி மாடிஃபயர் பப்ளிக்கும் வைக்கலாம், எக்ஸ்டர்னல் வைக்கலாம், இன்டர்னல் ப்ரைவேட்னு இன்னும் 2 இருக்குது. இங்கே எக்ஸ்டர்னல் பப்ளிக் வச்சோம்னா நம்மளுக்கு இந்த கான்ட்ராக்ட் இங்கே டிப்ளாய் பண்ணுற இடத்துல விசிபிளாக காட்டும். இன்டர்னல் ப்ரைவேட்டுன்னு வைக்கிறப்ப விசிபிளாக காட்டாது. இதை பற்றி நான் உங்களுக்கு வரப்போகிற வீடியோவில் இன்டெப்த்தாக வீடியோ போடுறேன் கான்செப்டை பற்றி. இப்போதைக்கு இங்கே எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணிக்கலாம், பப்ளிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்ங்கிறத தெரிஞ்சுக்காங்க. எதுக்காக நம்ம விசிபிளாக பார்க்கறதுக்கு. இங்கே அப்டேட் வேல்யூங்கிற இந்த ஃபங்க்ஷன் மூலமாக நான் புதுசாக ஒரு வேல்யூ தருவேன். அந்த வேல்யூ என்ன பண்ணும்னா, ஆல்ரெடி கான்ட்ராக்டை வேல்யூன்னு ஒரு ஸ்டேட் வேரியபிள் இருக்குது. வேல்யூன்னு இருக்க இந்த ஸ்டேட் வேரியபிள் முன்னாடி அண்டர்ஸ்கோர் இல்லை, வெறும் வேல்யூன்னு இருக்குது. இங்கே அண்டர்ஸ்கோர்ன்னு இருக்கிறது பெராம்ஸில் இருக்க ஒரு லோக்கல் வேரியபிள். நம்ம கொடுக்குற வேல்யூ இந்த அண்டர்ஸ்கோர் வேல்யூவில் போய் ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் ஆன வேல்யூ அதாவது சாலிடிட்டி வந்து சீக்வன்ஷியல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். அப்போது நம்ம கொடுக்குற வேல்யூ ஃபஸ்ட்டு இந்த இதுக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகிடும், இந்த வேல்யூவில் ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் 2வது லைனாக இந்த இடத்துக்கு வரும்போது இங்கே நம்ம என்ன லாஜிக் போட்டிருக்கோம்னா, வேல்யூங்கிற இந்த ஸ்டேட் வேரியபிளில் இந்த அண்டர்ஸ்கோரில் இருக்க வேல்யூவை அப்படியே ஸ்டோர் பண்ணிடுன்னு சொல்லியிருக்கோம். அப்போது நம்ம இங்கே என்ன வேல்யூ கொடுத்தாலும் இந்த இதில் வந்து அஃபெக்ட் ஆகும். இதுதான் இந்த ஃபங்க்ஷனுக்குரிய லாஜிக். அதுதான் நம்ம போட்டிருக்கோம். இப்போது இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இங்கே வேல்யூன்னு ஒரு ஃபங்க்ஷன், அப்டேட் வேல்யூன்னு ஒரு ஃபங்க்ஷன், ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஆடுங்கிறது ரீட் ஃபங்க்ஷன். இது அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே அப்டேட் வேல்யூங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் இங்கே வந்துருச்சு. ஆனால் இங்கே வேல்யூங்கிற ஃபங்க்ஷன் நம்ம எதுவுமே தரலை. ஆனால் அங்கே ஒரு ஸ்டேட் வேரியபிள் தான் இருக்குது. இங்கே ஸ்டேட் வேரியபிளை நீங்கள் பப்ளிக்குன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிங்கன்னா அதையும் ஒரு ஃபங்க்ஷனாக கன்சிடர் பண்ணிக்கும். என்ன ஃபங்க்ஷனானா ரீட் ஃபங்க்ஷனாக. நம்ம இந்த வேல்யூவில் பப்ளிக்குன்னு வைக்கும்போது டிஃபால்ட்டாகவே அது ஒரு ரீட் ஃபங்க்ஷனாக அதை கன்சிடர் பண்ணிக்கும். அப்போது இந்த வேல்யூ நம்ம கிளிக் பண்ணோம்னா வேல்யூட டிஃபால்ட் வேல்யூ என்ன 0ன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போது இங்கே அப்டேட் வேல்யூ மூலமாக நான் ஒரு புதுசான வேல்யூ அந்த ஸ்டேட் வேரியபிள் வேல்யூக்கு நான் செட் பண்ண போகிறேன்னா இங்கே 100ன்னு தரேன். இப்போ இந்த 100ன்னு தந்து அப்டேட் வேல்யூங்கிற இந்த ஃபங்க்ஷன் பட்டனை கிளிக் பண்ணும்போது அங்கே நம்ம கொடுத்த 100ங்கிற வேல்யூ இந்த இடத்துக்கு வரும். இங்கே இருந்து இந்த 2வது லைன் போய் இங்கே இருக்க ஸ்டேட் வேரியபிள் வேல்யூவில் நம்ம இங்கே கொடுத்த வேல்யூ விச் மீன்ஸ் இங்கே கொடுத்த வேல்யூ அப்டேட் ஆயிரும். இப்போ போய் இந்த வேல்யூவை நான் கிளிக் பண்ணி பார்த்தா 100ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க ரைட் ஃபங்க்ஷன். பெராம்ஸ் மூலமாக நம்ம கொடுக்குற டேட்டா கான்ட்ராக்டுக்குள்ளே இருக்க ஸ்டேட் வேரியபிளில் போய் அப்டேட் ஆகும். இதுதான் ரைட் ஃபங்க்ஷன். ரீட் ஃபங்க்ஷன்னா நான் வந்து கான்ட்ராக்டில் இருக்க டேட்டாவை ரீட் பண்ணி எடுத்துக்குவேன். இப்போது இங்கே இருக்க இந்த வேல்யூவே ஒரு ரீட் ஃபங்க்ஷன் தான். எதனாலனா நம்ம வேல்யூவில் ஸ்டோர் பண்ண டேட்டாவை இந்த வேல்யூங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது 100ன்னு சொல்லி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுது. உள்ளுக்குள்ளே இருக்க டேட்டாவை நம்மளுக்கு வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறது ரீட் ஃபங்க்ஷன். அது வந்து ஒரு ரீட் ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷன் மூலமாகவே இருக்க இன்னொரு ரீட் ஃபங்க்ஷனில் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம். அதில் 2 பெராம்ஸ் வாங்கியிருக்கேன், ஏ பி. நம்ம இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா ஏயையும் பியையும் ஆட் பண்ணி அதில் வர அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன், இந்த சின்டாக்ஸ். ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ் போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே ஐகார்டில் வச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் இப்போ பார்த்துக்கோங்க. இப்போது இங்கே ஆடுங்கிறதுக்கு இங்கே ஃபங்க்ஷன் இருக்குது. நான் ஏ பி 2லையும் வேல்யூ தரணும். ஏல 10 தரேன், பியில் 5 தரேன். இப்போது இதை கால் பண்ணேன்னா 10 5 15ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். இதுதான் ரீட் ஃபங்க்ஷன். இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு டிஃபரன்சஸ் தெரிஞ்சிருக்கும் ரீட் ஃபங்க்ஷனுக்கும் ரைட் ஃபங்க்ஷனுக்கும் பெராம்ஸ் யூஸ் பண்ணி. லாஸ்ட் வீடியோவில் பெராம்ஸ் இல்லாமல் பார்த்தோம், இந்த வீடியோ பெராம்ஸோட பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே டியூன். பாய் பாய்.